ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே ரெசிபி என்ன பார்க்கலான்னா, ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடில் முருங்கைக்கீரை செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் சேம் டைம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கசப்புத்தன்மை இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்படி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா பறித்து நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் அப்படியே ஃபேன் கடியில் இல்லைன்னா ஒரு நாள் நைட் அப்படியே ஃபேன் ஓடுற பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிரும். நான் இதை கரெக்டாக 1 டே தாங்க வச்சுருந்தேன். நல்லா ட்ரை ஆகிருக்குது. ரொம்ப ரோஸ்ட் மாதிரி ஆகலை, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ட்ரை ஆயிருச்சு. இப்போ 3 கிளாஸில் சேம் அளவு வர மாதிரி 1 கிளாஸ் உளுந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த உளுந்தில் பாதி அளவு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே 1 கிளாஸ் பாசி பயிறு, இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எதுவுமே கருகிடக்கூடாது. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவு உங்களுக்கு துவரம் பருப்பு, இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம், நாட்டு கொத்தமல்லி 2 ஸ்பூன், ஒரு 6 to 7 வரமிளகாய், இதை எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கூடவே நான் மஞ்சள் பாருங்கள், பச்சை மஞ்சளை கட் பண்ணி சீவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மஞ்சளை கொஞ்சம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ண, கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். தீயை விட்டுறாதீங்க. ஜீரகம் ஃபைனலாக கூட போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எதுவும் கருகிடக்கூடாது. சேம் டைம் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து உள்ளே கொட்டிக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து உள்ளே கொட்டிக்கலாம். இப்போ ஃபைனலாக முருங்கைக்கீரையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஆயில் எதுவும் விட வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஹாஃப் ட்ரையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது இது நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிரும். எந்த பச்சை ஸ்மெல்லும் இருக்காது, கசப்பு தன்மையும் இருக்காது. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட பருன்னு இருக்க வேண்டாம். ரொம்ப பருன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. எல்லாத்துக்குமே ரொம்ப நைஸாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக பிசைஞ்சு சாப்பிட, இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க முருங்கைக்கீரை சாப்பிட்லின்னா இந்த முருங்கைக்கீரையை இன்னும் கொஞ்சம் அதிக அளவு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிங்க. ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணுங்க. நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாங்க. இதை பொடி பண்ண நான் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா கல்லுடை மடையான் இந்த அரிசியில் செஞ்ச இட்லிக்கு இந்த பொடியை வச்சு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய் விட்டு கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த 2மே யூஸ் பண்ணுங்கள். 2க்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லை. இந்த மாதிரி பொடி தோசையாகவும் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம டெய்லியும் ஒரு வேளை இந்த மாதிரி பொடி கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடும் போது போனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. ஸோ கம்பல்சரி ஒரு வேளையாவது நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட பாருங்கள். என்னோட சின்ன வயசில் நான் டெய்லியும் ஒரு வேளை கம்பல்சரி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடுவேன். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஸோ அவங்க நம்ம ஏஜ் வரும்போது நம்மளை விட மோசமான நிலைமையில தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை டெய்லியும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வச்சு அட்லீஸ்ட் ஒரு தோசைக்காவது இந்த மாதிரி சாப்பிட பழக்குங்க. இந்த பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.